என்ன ராஜரத்னம் ராத்திரியெல்லாம் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டானா? சரி சரி, நீ டிபன் சாப்பிட எடுத்துக்கோ. ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் கேள்விப்பட்டிருப்பியே. அது வரைக்கும் எந்த பெண்ணுக்கும் இதே தொல்லைதான். அதுவும் புருஷன் ரசிகனா இருந்துட்டா ஆனந்தமும் அதிகம், வேதனையும் அதிகம். இந்த இனிமே நீ நிறைய பால் முட்டை எல்லாம் சாப்பிடணும். எனக்கு முட்டை எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. முட்டையில வெஜிடேரியன் எக் எல்லாம் இருக்கு. வேண்டாம், இப்படி பண்ண பிஸ்தா பாதாம் இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் எனக்கு பிடிக்காது. இப்படி கூச்ச நாச்சம் இல்லாம பேசி எனக்கு பழக்கம் இல்ல. நீ உட்காரு, சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுறது நான் சாப்பிடுறேன். அது காடு இருக்கு, நீ உட்காரு. ஐந்திரா என்னங்க இது? அக்காவை பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? அதனால என்ன? என்ன ரத்னா, இந்த அலங்காரம் எப்படி? கொஞ்சம் இந்த பக்கம் திரும்ப. பியூட்டிஃபுல். ரத்னா, சாம்பார் எப்படி? ராமாயண், இந்த கை திறமைக்கு ஈடேது. சக்தி கம்முன்னு இருந்தா அப்படி 2 இட்லி போட்டுக்கிறது. காயத்ரி எப்படி வைக்கப்பட்டா எப்படி? நோஞ்சானா கொத்தரங்க அவத்தல் மாதிரி இருக்கிற. நல்லா சாப்பிடு, என்னாட்டம் ஆக வேண்டாமா? சாப்பாட்டுல வஞ்சனம் வைக்கிறாமா? குட்டி 4 இட்லி அள்ளி போடு. ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணுலையே. உடம்புல வைக்குதா? சரி சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வெளியே போயிட்டு வரேன். என்னங்க? என்னங்க? நான் ஒண்ணு கேட்பேன், கோவிச்சு கூடாது. சும்மா கேடு. வந்து காயத்ரி, மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க கூடாது. எங்க வீட்டுல எல்லாரும் வெளிப்படையா பழகுவாங்க. மனசுல ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுறது எங்க யாருக்குமே பிடிக்காது. வந்து உங்க அக்கா திடீர்னு இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்களே? அதுவா, ஊர் உலகத்துக்காக வெளியே போகும்போது வெள்ளைப்படிவை கட்டிக்குவாங்க, வீட்டில் இருக்கும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க. இதுல என்ன தப்பு? சின்ன வயசுல வீடு ஆயிட்டாங்க, அதுக்காக இந்த மாதிரி சின்ன ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக்க கூடாதா? அதுக்கு இல்ல, எனக்கு வித்தியாசமா பட்டது. அது சரி, எல்லாரும் மரியாதை இல்லாம எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிடுறீங்களே, அந்த சமையல்காரு கூட உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. காயத்ரி, சரசு தான் என்ன சின்ன வயசுல இருந்தே வளர்த்தா. அப்பவே சரசு சரசுன்னு அவளை கூப்பிட சொல்லி என்ன பழக்கிட்டா. எங்க சமையல்கார ஐயர் எங்க அப்பா காலத்துல இருந்து எங்க இருக்காரு, என்ன தோல்ல தூக்கி வளர்த்தவர். அவர் பேர் சொல்லி கூப்பிட்டா என்ன தப்பு? இத பாரு, நீ இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. திடீர்னு பார்க்கும்போது உனக்கு எல்லாம் வித்தியாசமா தெரியல. ஆனா இதுல உள்ள நியாயத்தையும் காரணத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் சரிதான் படும். எங்களுடைய 20 வருஷ பழக்கத்தை உனக்காக மாத்திக்க முடியுமா என்ன? நீங்க சொல்றது சரிதான். அப்போ நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். என்ன? I am sorry. மா மா, என்னப்பா கண்ணுக்குட்டி மாதிரி கத்திட்டு இருக்க? सतमा नहीं, लेटर आया है. सरसम्मा उधर है, लेटर கொண்டா. नहीं, सरसम्मा की पास देना. நானும் இந்த வீட்டு பொண்ணு தான்ப்பா. அம்மா கிட்ட இந்த லெட்டர் வந்திருக்கோம், கொடு கொடு. नहीं. என்ன ராம்ல? पोस्ट. காயத்ரி, உனக்கு உங்க அம்மா கிட்ட லெட்டர் வந்திருக்கு, படிக்கிறேன் கேள். அன்புள்ள காயத்ரி, சேமத்துக்கு எழுதவும். காயத்ரி, புது வீடு வசதியாக இருக்கிறதா? சமையல் எல்லாம் நீ செய்கிறாயா இல்லை ஆள் இருக்கிறதா? மாப்பிள்ளை உன்னிடம் பிரியமாக இருக்கிறாரா? நாத்தனார் நல்லபடி பழகுகிறாரா? ஏதாவது முன்பின்னாக இருந்தால் சரி செய்து கொண்டு போகவும். உனக்காக செய்து வைத்த வத்தல் வடம்
எல்லாம் கெட்டு போகிறது. பாவம், நானும் அப்பாவும் எவ்வளவுதான் பொறுத்து சாப்பிட முடியும்? எனக்கு உன் நினைவாகவே இருக்கிறது. பதில் எழுதவும். இப்படிக்கு உன் அன்புள்ள அம்மா. காயத்ரி, உங்க அம்மாவுக்கு மேல ரொம்ப பிரியம். இந்தா. இன்னொருத்தருக்கு வந்த லெட்டர் எல்லாம் அவங்க சம்மதம் இல்லாம படிக்கிறது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லை. அப்படா. காயத்ரி அக்கா, உனக்கு நான் எண்ணெய் தேய்ச்சி விடட்டுமா? வா காயத்ரி. இந்திரா கையால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். அப்படி தேப்பா. நீயும் அந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு டவுல சுத்திட்டு வந்து உட்காரு. அப்புறம் பாரு இந்திரா கை வேலைய. எனக்கு பழக்கம் இல்லை. என்னது? எண்ணெய் தேய்ச்சி குளிக்க பழக்கம் இல்லையா? உடம்பு எண்ணத்துக்காகும். என்ன போயிடுமே. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் உண்டு. ஆனா இன்னொருத்தர் தேய்ச்சி விட்டா பிடிக்காது. ஓ, காயத்ரி, எங்க போற? சும்மா பொழுது போல, அதான் ஷாப்பிங்க்கு போயிட்டு வரலான்னு புறப்பட்டேன். சின்ன பொண்ணு, துணை இல்லாம போலாமா? அதுக்கு தான் அவரை கூப்பிட்டேன். எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டாரு. அவன் இல்லைன்னா என்ன, நான் இல்லையா? பார்க்கலாம். வாமா. ஏப்பா, இந்த வீட்டுல எனக்கு உரிமையே இல்லையா? அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போகாதன்னு எனக்கு உத்தரப்பட அவங்க யாரு? வெளியில தெருவுல போறதுக்கு தான் உரிமை இல்ல. எப்ப வெளியில கிளம்பினாலும் வாடல் மாதிரி யாராவது கூடவே கிளம்பிடுறாங்க. வீட்டுக்குள்ளேயுமா அப்படி? அந்த பக்கம் போகாத, தப்பு. காயத்ரி, என்னம்மா தகராறு? பொண்ணு இல்ல, அவுட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பாக்க போனேன். போகாத போகாதன்னு கத்துறான். அதுவா, முதல்லயே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். இந்த அவுட் ஹவுஸ் கட்டி முடிச்சதும் ஒரு நல்ல பாம்பு இங்க வந்தது. அது அடிக்க கூடாது, அது வீட்டு பாம்பு, அது வீட்டுல இருந்தா நல்லதுன்னு ஒருத்தர் சொன்னார். அதுல இருந்து அதுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நாங்க யாருமே இந்த பக்கம் வர்றதில்லை. அதுக்காக உன்னையும் அங்க போக வேண்டாம்னு சொல்லியிருப்பான். காயத்ரி, இது உன் வீடு. அங்க போகாத இங்க போகாதேன்னு சொல்றதுக்கு நாங்க யாரு? சரி சரி வா. என்னங்க, ஏதாவது சினிமாக்கு போலாமா? போயிட்டு வாங்க. நீங்களும் வரணும். எனக்கு நிறைய வேலை இருக்கு. தரசு போய் கூட்டிட்டு போய். ஆமா, எங்க போனாலும் அக்கா கூட போகணும். நீங்க கூட வாங்க, இல்லன்னா நான் தனியா போறேன். ஏன் சரசு கூட வர்றதுனால உனக்கு என்ன தொந்தரவு? தொந்தரவு ஒண்ணு இல்ல. அது என்னமோ காவலுக்கு ஒருத்தர் கூட வர மாதிரியே இருக்கு. என்னால சுதந்திரமா இருக்க முடியல. அது உன் தப்பு காயத்ரி. சரசுவோட நீ ஃப்ரீயா பழகலாம். நீ சின்ன பொண்ணு, தனியா போக கூடாதுமா. சரசு கூட வரது பிடிக்கலன்னா இந்திராவை கூட்டிட்டு போ. என்ன? அக்கா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. என்னடி இழிப்பு? ஒரு பொண்ணுக்கு அழகே அடக்க ஒடுக்கமா நடந்துக்கிறதுல இருக்கு. யாரு எழுதிருக்காங்க? என்ன எழுதிருக்காங்க? கொஞ்சம் படிங்களே. இப்போ லெட்டர் யாரோ பிரிச்சு படிக்கிறா போல இருக்கே. எங்க போனாலும் கூடவே காவலுக்கு வராங்க. எனக்கு வர லெட்டரையும் முதல்லவே படிச்சு அனுப்புறாங்க. மறைமுகமா என்னையே இவங்க கண்காணிக்கணும்.